ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக் டேக்ஸ் ரெவன்யூ, வரி வருவாய் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மீனிங், டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் பை த சிட்டிசன்ஸ் டு த கவர்மெண்ட் டு மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது வரி அப்படிங்கிறது குடிமக்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகை, அதுதான் வரி அப்படின்னு சொல்லுவோம். It is legally imposed by the government on the taxpayer and in no case taxpayer can refuse to pay taxes to the government. இது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினால சட்டப்பூர்வமாக வரி செலுத்துபவர்கள் மீது விதிக்கப்படுவதுதான் வரி. இதை கண்டிப்பாக ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா என்னது, மறுக்க முடியாது. இங்கே கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கட்டி தான் ஆகணும். அதுதான் வரி அப்படின்னு சொல்கிறோம். இதில் டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அனட்டோல் மொராட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எ டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட் மேட் பை எ பர்சன் ஆர் எ ஃபர்ம் டு எ கவர்மெண்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி பெனிஃபிட் த பேயர் மே டிரைவ் ஃப்ரம் த கவர்மெண்ட். அதாவது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசாங்கத்துக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம, நம்ம கட்டுற தொகைக்கு நன்மையும் ஏதாவது எதிர்பார்க்காம கண்டிப்பாக கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு தொகை அப்படின்னு சொல்கிறார் அனட்டோல் மொராட். இதை டால்டன் அப்படிங்கிற எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, எ டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் imposed by public authority irrespective of exact amount of service rendered to the taxpayer in turn and not imposed as a penalty for any legal offense. அதாவது பார்த்திங்கன்னா வரி அப்படிங்கிறது எதுனா, பொதுவாகவே அதாவது பப்ளிக் அத்தாரிட்டின்னு யாருன்னா அதிகார அமைப்புகள். அவங்க எப்படி அவங்க வரி விதிக்கப்படுறாங்களோ அதை நம்ம கண்டிப்பாக செலுத்த வேண்டியது ஒரு முறை. அதை நம்ம எவ்வளோ செலுத்துகிறோமோ அந்த தொகைக்கு சமமாக நம்ம எந்த விதமான பலனும் எதிர்பார்க்கக்கூடாது. இது இது பார்த்திங்கன்னா ஒரு குற்றத்துக்காக செலுத்தப்படுகின்ற ஒரு தண்டனை முறை கிடையாது. குற்றத்தை செஞ்சிட்டோம் அதனால் அதுக்கு கட்டக்கூடிய ஒரு தொகைன்னு இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டால்டன் சொல்கிறார். சரி, இப்போ பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரியினுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எ டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட் மேட் டு த கவர்மெண்ட். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, வரிங்கிறது அரசுக்கு செலுத்த வேண்டிய ஒரு தொகை, கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு முறை. பீப்புள் ஆன் ஹூம் எ டேக்ஸ் இஸ் இம்போஸ்ட் மஸ்ட் பே த டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற அந்த வரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செலுத்தி தான் ஆகணும். ரெஃப்யூசல் டு பே த டேக்ஸ் இஸ் எ பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். வரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது நான் என்ன சொன்னேன், வரி கட்ட மாட்டேன் அப்படின்லாம் இது சொல்ல முடியாது. இது தண்டனைக்குரிய ஒரு குற்றமும் கண்டிப்பாக மறுத்துட்டோம் அப்படின்னாலே அது பனிஷபிள் அஃபென்ஸ் தான், என்னது குற்றம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். நான் வரியெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. தெர் இஸ் நோ குவிட் ப்ரோ க்யூ அப்படின்னா சரியிடுன்னு அர்த்தம். இல்லை எது இருந்தால் காம்பன்சேஷன் கிடையாது. பிட்வீன் டேக்ஸ் பேயர் அண்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். பொது நிர்வாகத்தின்னு பார்த்திங்கன்னா வரி செலுத்துவவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க முடியாது. வரி செலுத்துவதனால அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு நான் அதை எதிர்பார்க்கவும் கூடாது. That is a taxpayer cannot claim any special benefit against the payment of tax. Every tax involves some sacrifice on part of the taxpayer. ஒவ்வொரு வரியும் வரி செலுத்துவரின் தியாகம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு. A tax is not levied as a fine or penalty for breaking law அப்படின்னு சொல்லுவோம். வரிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சட்டத்தை மீறியதற்காக சுமத்தப்படுகின்ற ஒரு தண்டனை அல்ல. அது முன்னாடியே கிளியராக சொல்லிட்டாங்க. ஃபைனோ பெனாலிட்டியோ கிடையாது இது அப்படின்னு சொல்லி. அரசாங்கத்துக்கு எந்தெந்த வரிகள் மூலமாக வருமானம் கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்கம் டேக்ஸ் வருமான வரி, கார்ப்பரேட் டேக்ஸ்னு என்னது நிறுவன வரி, சேல்ஸ் டேக்ஸ் என்னென்னா விற்பனை வரி அப்படின்னு சொல்லி, சர்சார்ஜ் அப்படின்னா கூடுதல் கட்டணம், செஸ் அப்படின்னா வரி போடுறது, அதுதான் செஸ் வரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வருமானம் அரசுக்கு கிடைக்குது வரிகள் மூலமாக. இதை தவிர அரசாங்கத்துக்கு வேறு எந்தெந்த முறைகளில் வருவாய் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நான் டேக்ஸ் ரெவன்யூ, வரி சாரா வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெவன்யூ அப்டைன்ட் பை த கவர்மெண்ட் from sources other than the tax is not
டேக்ஸ் இஸ் கால்டு த நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி. வரி அல்லாத ஆதாரங்கள், வரி இல்லை அப்படின்னு சொல்லி, வரியின் மூலமாக கிடைக்கிறது டேக்ஸ் ரெவன்யூஸ். வரி அல்லாத நிறுவனங்கள் மீது இருந்து கிடைக்கக்கூடியதான் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபீஸ் ஃபஸ்ட்டு வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீஸ் ஆர் அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் த கவர்மெண்ட். அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான வருமானங்களில் கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கட்டணத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி. எ ஃபீ இஸ் சார்ஜ்டு பை பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஃபார் ரெண்டரிங் எ சர்வீஸ் டு த சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி. பொது நிர்வாகத்தால் செய்யக்கூடிய சேவைக்காக கட்டணம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அன்லைக் டேக்ஸ் தேர் இஸ் நோ கம்பல்ஷன் இன்வால்வ் இன் கேஸ் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கட்டணங்கிறது பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக செலுத்த வேண்டியது அவசியம் அல்ல. நோ கம்பல்ஷன், கட்டாயம் கிடையாது இது. த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் சர்டன் சர்வீசஸ் அண்ட் சார்ஜஸ் சர்டன் ஃபீஸ் ஃபார் தெம். அதாவது சில சேவைகளுக்காக வசூலிக்கப்படுவது தான் இந்த கட்டணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீஸ் ஆர் சார்ஜ்டு ஃபார் இஷ்யூயிங் ஆஃப் பாஸ்போர்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸட்ரா. அதே இப்போ பாஸ்போர்ட் வேணும்னா அதுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு பணம் கட்டணும். அதே மாதிரி லைசன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அப்ளை பண்ணிவிட்டு பணம் கட்டணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன். நமக்கு லைசன்ஸ் வேணும்னா, பாஸ்போர்ட் வேணும்னா நம்ம அப்ளை பண்ணுறோம், அதுக்கு அமௌண்ட் கட்டணும். இதுதான் வந்து ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபைன் அப்படின்னா தண்டனை தொகை அப்படின்னு சொல்லலாம். எ ஃபைன் இஸ் எ பெனாலிட்டி இம்போஸ்ட் ஆன் an individual for violation of law. சட்டத்தை மீறுவதற்காக வசூலிக்கப்படுகின்ற கட்டணம். ஃபார் எக்ஸாம்பிள், violation of traffic rules, payment of income tax after his stipulated time. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சாலை விதிகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, தவறாக பயன்படுத்துறது, அப்புறம் வரி கட்டாமல் ஏமாத்துறது, இதுக்காக விதிக்கப்படுகின்ற அந்த வரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன், தண்டனை தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ்னா பொதுத்துறை நிறுவனங்களினுடைய வருவாய். அரசாங்கத்துக்கு வந்து வேறு எப்படிலாம் வருமானத்தை அவங்க சரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் ஆல்சோ கெட்ஸ் ரெவன்யூ பை வே ஆஃப் சர்ப்ளஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அதிக லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிறுவனங்கள்கிட்ட வந்து அந்த லாபத்தை பெற்று அது வந்து பொது செலவுக்காக அரசாங்கம் பயன்படுத்தும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். Some of the public sector enterprises do make a good amount of profits. The profits or dividends which government gets can be utilized for public expenditure. அப்போ அந்த எக்ஸஸாக உபரியாக அவங்க செலவு பண்ணுறதை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபரியாக லாபம் சம்பாரித்ததை வந்து பொது செலவுக்காக பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லீவி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம், சில மேம்பாட்டுக்கான சிறப்பு முறைகள், சிறப்பு தீர்வைகள் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் சார்ஜ் லீவிட் ஆன் சர்டன் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி who are beneficiary of certain government activities or public projects அப்படின்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அரசு மேற்கொண்ட அந்த பொது திட்டத்துக்காக அந்த பகுதியில் சில விதிகள் விதிக்கப்படுகிறது, தீர்வைகள் விதிக்கப்படுகிறது. For example, due to the public park or due to the construction of road, people in that locality may experience an appreciation in the value of their property or land. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்லாம் கட்டியிருப்பாங்க, பூங்காக்கள்லாம் இருக்கும், இல்லை அதுக்காக சாலை வசதிகள் செய்கிறதோ அந்த மாதிரி உள்ள இடங்களில் பார்த்தோன்னா அந்த நிலத்தினுடைய மதிப்பு என்ன அதிகரிக்கும். பார்க்கு இல்லை போக்குவரத்து வசதிகள் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா அதோடைய லேண்டினுடைய அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி அதிகமாகும்போது அதற்கான சில கட்டணங்கள், அதுலேருந்து வசூலிக்கிற கட்டணங்கள் வந்து அதிகமாக அவங்க இம்போஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதோடய வேல்யூ அதிகமாக இருக்கனால. ஸோ அப்போ அந்த மாதிரி இம்போஸ் பண்ணும்போது அந்த தொகைகள் வந்து அது ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு வருமானங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ், அன்பளிப்பு, மானியங்கள் மற்றும் உதவிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். A grant from one government to another is an important source of revenue in the modern days. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரசு வந்து மற்றொரு அரசுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகைகள் தான் முக்கியம். அன்பளிப்புகள் அதை பார்க்கலாம், உதவித்தொகையே. இப்போ பார்த்திங்கன்னா the government at the center provides grants to the state governments and the state governments to the governments provide grants to the local government. இப்போ மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் கொடுக்குறாங்க,
மாநில அரசாங்கம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்குறாங்க இல்லையா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணிகளை செய்வதற்காக. அடுத்து கிராண்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆர் நோன் அஸ் ஃபாரின் எய்ட். இப்போ வெளிநாடுகள்லேருந்து பெறக்கூடிய உதவியை வந்து அயல்நாட்டு உதவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ரிசீவ் மிலிட்ரி எய்ட், ஃபுட் எய்ட், டெக்னாலஜிக்கல் எய்ட் அண்ட் ஈச் ஃப்ரம் எக்ஸட்ரா ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு. அது மட்டும் இல்லை அந்த தொகைகளை வந்து இராணுவத்துக்கோ இல்லைன்னா உணவு பொருட்கள் உதவிக்கோ தொழில்நுட்ப உதவிக்கோ நம்ம அதை மற்ற நாடுகள்லேருந்து அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஸ்சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மரண தீர்வை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு கிளைம் ஆஃப் த ஸ்டேட் டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பர்சன்ஸ் who die without legal heirs or documented will அப்படின்னு சொல்லுவாங்க. ஹயர்ஸ்னால் வாரிசுன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து வாரிசு இல்லாமல் அல்லது உயில் வந்து எழுதாமல் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு பிறகு வந்து அவருடைய இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பொருட்கள் அவங்களுடைய எல்லாமே அரசாங்கமே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ வரி சாராத வருமானங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.